மோசஸ் நம்ம கவர்னர் ரவி இருந்தபோது RN ரவி இருந்தபோது என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. ஆனால் இன்று லோக்பவன் வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் ரெண்டு வரி மட்டும் நான் படித்து காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரின் முழு உரையும் எந்தவித இடையூறும் இன்றி சட்டமன்றத்தில் இன்று வாசிக்க பெற்றது மன நிறைவை தருகிறது. அதாவது பொதுவாக ஆளுநருடைய உரை என்பதும் இந்த அரசுடைய உரை தான். ஆனால் அந்த அரசுடைய உரையில் ஆளுநர்கள் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சுருக்கிறாங்க. எங்கெல்லாம் ஆளுநர்கள் அரசியல் செய்ய மாட்டாங்க, இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களில் அரசியல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் பாஜக ஆட்சி செய்யுதோ, எங்கெல்லாம் பாஜக கூட்டணி ஆட்சி செய்தோ அந்த மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியல் செய்ய மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல ஆளுநர்கள் அரசியல் செய்யாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த அந்த கவர்மெண்ட்ஸ், அதாவது பிஜேபி உடைய கவர்னர்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணாத ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, அந்த பிஜேபி RSS சித்தாந்தத்துக்கு எதிராக ஆளுநர் உரை இருக்காது, அதனால் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இந்த உரையில் ஆளுநர், அதாவது பிஜேபி RSS உடைய ஐடியாலஜிக்கு எதிரான கருத்துக்கள் இந்த ஆளுநர் உரையில் இருக்குது. என்ன இருக்குது? குறிப்பாக எஜுகேஷன் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட். அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் அப்படி இருக்கிறத நீங்கள் திருப்பியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அதற்கான தீர்வு என்னென்னா, இதோடைய விளைவு தான் நம்மளுக்கு நீட்டு, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி போன்ற பல விஷயங்கள் நம்ம சஃபர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் திருப்பி ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னது. நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தமிழ்நாட்டு கல்வி நிதியை நீங்கள் விடுவிக்காமல் இருக்கிறதெல்லாம் அதில் விமர்சித்து பேசியிருக்கிறாங்க. அப்போது இப்படி பாஜக அது தந்தை பெரியாரை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஆளுநர்கள்லாம் கடந்த காலங்களில் நம்மளுடைய தலைவர்களுடைய பேரெல்லாம் அவங்க தவிர்த்துட்டு தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இப்போ இந்த அரசு எழுதி கொடுத்த விஷயங்களில் தலைவர்களுடைய பெயர் உட்பட எல்லாமே அவங்க முழுமையாக படிச்சிருக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை பிஜேபி வேற ஏதாவது ஒரு பர்ஸ்பெக்டிவில் டிவிகேவை நெருங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை எனக்கு இருக்குது. அதற்கு இந்த அரசு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒருவேளை பார்லிமெண்ட் பிரசன்ஸ் டிவிகேக்கு கிடையாது, நாளைக்கே அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வராங்க, டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல டிவிகேக்கு அவங்களுக்கு எந்த விதமான பிரசன்ஸும் கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு அப்படியே இல்லாத பொழுதும் ஏன் இதை பிஜேபி இந்த ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங்கில் கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஆளுநர் உரையில் நான் அது ஆளுநர் உரைன்றது அரசுடைய உரை, அடுத்த 5 வருஷம் எந்த பர்ஸ்பெக்டிவ்ல இந்த கவர்மெண்ட் நகரப்போகுது அப்படின்றத நம்மளுக்கு ஒரு சாம்பிள் காட்டும். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் வன்னியரசு அவர்கள் முன்வச்ச ஒரு கோரிக்கை சோஷியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கப்படும் அப்படின்றது விசிகாவுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை நடத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, ஒருவேளை நான் எந்த நியூஸ்லையுமே நான் அதை பார்க்கல, ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் வேணும், அதை தடுக்கிறதுக்குன்னு நாங்கள் நீண்ட நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கோரிக்கை முன்வச்சிருந்தோம். அது இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றில்லை, அதில் இடம்பெறாதது எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. ஒருவேளை மற்ற அரசியல் கட்சிகள் போல வருகிற இடைத்தேர்தலில் நம்ம ஹானர் கில்லிங்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்தால் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இது ஏதாவது நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைச்சால் அது தவறு. அதனால் அது எங்களுக்கு ஒரு வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் மற்ற விஷயத்தில் என்ன ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இந்த கவர்மெண்ட் மூவ் ஆகி போகும் அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே சார், ஆளுநர் உரை என்பது அரசு ஆணை அல்ல. கண்டிப்பாக அரசு ஆணை அல்ல. இந்த உரையை மையப்படுத்தி ஒரு விஏஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கோப்பு கூட நான் வராது. கரெக்டாக நான் சொல்கிறது? ஒரு விஏஓ கூட இவர் படித்த இந்த பேப்பரை வச்சு எந்த கையெழுத்தும் போட போகிறது கிடையாது. அவங்களுக்கு ப்ராப்பராக ஜியோ போனால் தான் வேலை. கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போல கடந்த காலத்தில் பெரியார் என்றோ, அண்ணா என்றோ, காமராஜர் என்றோ, அம்பேத்கர் என்ற பெயரை கூட படிக்காத கவர்னர் மாளிகை, கான்ஸ்டியூஷனுடைய ஹையஸ்ட் ஸ்டேட் போஸ்டில் இருக்கக்கூடிய மாளிகை, இன்று இந்த ஒரு புதிய தொடக்கம், புதிய உதயம் எங்களுக்கு மன நிறைவை தருகிறது, ஒரு நல்ல சூழல் நிலவணும் அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாக இருக்குது இப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இருப்பது, உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருப்பதை போல இவங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட்குள்ளே வந்துட்டாங்களோன்ட்டு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அவருக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம் நியாயமானதா?
இல்ல அது அந்த சந்தேகம் நியாயமானது தான். ஆனா இந்த அரசுடைய செயல்பாடுகள் வந்து அதுல ஆளுநர் உரையில் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அங்க அந்த முரண்பாடு வருது இல்ல. பிஜேபி ஹாப்பி தான் டிவிகே கவர்மெண்ட் இங்க ஃபார்ம் ஆனதுல. அவங்களுக்கு அவங்க ஒரு இடம் தான் வந்திருந்தா கூட, பல இடங்கள்ல அவங்க தோல்வியை சந்திச்சிருந்தா கூட, அவங்க கூட்டணி தோல்வியை சந்திச்சிருந்தா கூட, வலதுசாரி சிந்தனையுடையவர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் பாஜகவுக்கும் இந்த இடத்துல சரி நம்மளால முடியாதது ஒண்ணு வந்து விஜய் அவர்கள் சாதிச்சிட்டாரு, அதனால நான் அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ அதுக்காக எங்களால வீழ்த்த முடியாத ஒரு விஷயத்தை நீ வீழ்த்திட்டு அப்படின்றதுக்காக ஒரு ரிவார்டா கூட இது இருக்கலாம். ஆனா அதற்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஈல்டா இருக்கிறாங்களா? ஸோ இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை ஆளுநர் நீங்க சொன்னது உண்மைதான், எதுவும் இங்க ஜீவோவா அது மாற போறது கிடையாது, அது ஆக்டா இருக்கிறது. அது என்னன்னா ஒரு விஷனை கொடுக்குது இல்ல, இந்த கவர்மெண்ட் எதை நோக்கி டிராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கொடுக்குது இல்ல. ஸோ அதுல இருந்து நான் சொல்றேன். ஆனா எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா டிவிகே கவர்மெண்ட்டும் பிஜேபியும் வந்து பின்னால் அண்டர் டீலிங்ல இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை என்னால சொல்ல முடியாது, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட கிடையாது. ஆனா பாஜக இதை பயன்படுத்தி கிட்ட நெருங்கும் அப்படிங்கிறது உறுதியா நான் சொல்ல முடியும். சார் 2-3 விஷயங்கள் சார். சார் இந்த மேற்கு வங்கம், கல்கத்தா அண்டு சென்னை, அப்புறம் இன்னொரு இடம் மும்பையோ ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. இந்த மொத்தம் ஒரு 3-4-5 பகுதிகளில் உச்சநீதிமன்றத்தினுடைய கிளைகள் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது மத்திய அரசு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அது தெரியும் ஆஸ் அட்வொகேட் உங்களுக்கு. ரெண்டாவது, இந்த இருமொழி கொள்கையே தொடரும் அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதை வந்து இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த 2 விஷயங்களை எல்லாம் இவங்க திரும்ப திரும்ப இங்கே சொல்கிறது, அமைக்க வலியுறுத்தப்படும்னு சொன்னது, புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கும் இப்படிங்கிறதெல்லாம் இது ஏற்கனவே இருந்ததை அப்படியே சொல்லியிருக்காங்களே தவிர இவங்களுக்கு புதுசாக எந்த ஐடியாலஜியும் இல்லை அப்படிங்கிறத இது வெளிப்படுத்துதா இல்லை இது எப்படி? இது இல்லை என்ன குற்றச்சாட்டு நம்ம வச்சோம், அதாவது திமுக எடுத்த ஸ்டாண்டு அதில் இருந்து, அதாவது இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், நிதி பகிர்வை கேட்பதற்கு இவங்க திமுக ஃபைட் பண்ண விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் டிவிக்கே இருக்க மாட்டாங்க அப்படின்றதான் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு அலிகேஷனாக நம்ம வச்சோம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்றத வந்து கவர்மெண்ட் கையில் கிடைச்சதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குல்ல, அதை தான் சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ணன் சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேறு வேலையே கிடையாது, பாஜகவை எதிர்க்கிறது தான் இவங்களுடைய வேலை அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன், கடந்த முறை ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் பேரெல்லாம் தவிர்த்துட்டு தான் போனார். இப்போ இந்த முறை இருக்கு அந்த ஸ்டாண்டை வந்து இவங்க ஆதரிச்சாங்க. அது சரின்ற பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசினாங்க. அது சரின்ற பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பேசுறது கரெக்ட்னா, இப்போ இந்த ஆளுநர் அது எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆளுநரை விமர்சிக்கணும். விமர்சிப்பாங்களா? பாஜக அந்த ஸ்டாண்ட் எடுக்குமா? இந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை வருது. பாஜக எந்த இடத்துலையுமே நேரடியாக, அதாவது நேர்மறையாக ஒரு ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணி ஆட்சி பிடிச்சது கிடையாது. ஒன்று அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டை உருவாக்குவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இன்னும் டிவிகே கவர்மெண்ட்டு கான்சியஸாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய அறிவுறுத்தலாக நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி பேசினாங்க. இப்போது ஒரு 6 மாதம் அவகாசம்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த 6 மாதம் அவகாசன்றது வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கவர்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த டைம், ஓகே, அது அலோடு. ஆனால் எல்என்டோ இஷ்யூவில் வந்து 6 மாதம் அவகாசம் அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசினா அது நியாயமும் கிடையாது. போலீஸ்காரங்களாம் 6 மாதம் சம்பளம் வாங்கிக்காமல் இருக்க போகிறாங்க, எல்லாம் கிடையாது. இப்போ சிங்கப்பெண் படை என்று ஒன்று அமைச்சிட்டாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் இனி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பில்டப் கொடுக்கலாம் வந்து நாங்கள் முயற்சி செய்யலை. இருக்கிற ஃபேக்டை அட்ரஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக இன்னும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உதாரணத்துக்கு அமைச்சர்கள், முதலமைச்சர் அவர்களோ வந்து இன்னும் கடுமையான வார்த்தைகளில் வந்து அந்த காவல்துறையை முடக்கி விடணும். இல்லைன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாகவே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு பயம் இருக்காது. ஓகே, தனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு எப்போ பயம் வரும்னா, தனக்கு மேலே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவரில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கடுமையான இந்த ஒரு ஆக்ஷன், ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு அவங்க எவ்வளோ கடுமையான வார்த்தைகளில் ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு காவல்துறையை முடக்கி விடுறாங்க அப்படின்றதுல தான் நம்ம கிரவுண்டில் அதை எதிர்பார்க்க முடியும். அது வந்து இந்த கவர்மெண்ட்ல நம்ம கூடுதலாக நம்ம அதை எதிர்பார்க்குறோம். ஓகே ஓகே. அது வந்து இன்னொரு விஷயம், இந்த ஆளுநருடைய உரையில வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்க்குறேன்னா, கோவில்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிதியை
கோவில்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன பர்ஸ்பெக்டிவ், அதாவது கோவில் சொத்துக்களை கோவிலுக்கே தான் பயன்படுத்தணுன்றது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதாவது கோவில்களுடைய பணத்தை கல்வி நிறுவனங்களில் வந்து காலேஜ் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட. ஆனால் கிடையாது. ஆனால் விஷயம் என்னன்னா, அது வந்து அந்த காலேஜ் கட்டுறதுல பெரும்பான்மையாக யார் படிக்கிறது? இந்து பிள்ளைகள் தான் பெரும்பான்மையாக படிக்கிறாங்க. அப்போ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்றாங்களா அப்படின்றத விளக்கணும். அவங்க விளக்கணுன்றது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பா நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம்.